Hello, I'm Dr. Kanaka. It's good to connect with you today. What's your name, please? தமிழ் தமிழில் பேசுங்க. வணக்கம். உங்களிடம் தமிழில் பேச மகிழ்ச்சி. உங்களுடைய பெயரை சொல்ல முடியுமா? அத்துடன் உங்களுடைய வயதையும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? எதற்காக உதவி தேடுகிறீர்கள்? என் பேர் ரமேஷ். எனக்கு 51 வயசாகுது. ஒரு 2-3 வாரமாக ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது. உங்களுக்கு 51 வயதாகிறது. கடந்த 2-3 வாரங்களாக மனச்சோர்வாகவும் உடல் சோர்வாகவும் இருக்கிறது என்று புரிகிறது. இதை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? நிறைய ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் அண்டு ஃபேமிலிலேயும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாஸ்தியாக போயிடுச்சு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. பண ரீதியான நெருக்கடியும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்திருக்கின்றன என்று புரிகிறது. அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று தெரியாமல் தவிக்கிறீர்கள். இதன் காரணமாகத்தான் மனச்சோர்வும் பதற்றமும் அதிகமாகி இருக்கலாம். இப்போது கடந்த 2 வாரங்களில் உங்களுக்கு எத்தனை நாட்கள் இந்த சோர்வு போன்ற உணர்வுகள் இருந்தன என்பதை பற்றி பேசலாமா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு 2 வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதாவது அந்த அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல. அதனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் எனக்கு ஃபுல்லாக நான் எங்கேயோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுது. சரி, இந்த பிரச்சனைகளால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. கடந்த 2 வாரங்களில் எத்தனை நாட்கள் உங்களுக்கு எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் அல்லது வெறுமையாக தோன்றுவது போலவோ இருந்தது? இது ஒரு வாரத்திற்கு 4-5 நாட்கள் இருக்கலாம் என்று சொன்னீர்கள், அப்படித்தானே? ஆமாம், ஒரு 4-5 நாள் அப்படி தான். 4-5 நாள் அப்படியே நடந்துட்டுருக்கு ஒரு வாரத்தில். புரிந்தது. இப்போது உங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக இருப்பதாக தோன்றுகிறது அல்லவா? அந்த பதற்றம் வரும்போது உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் மாற்றங்களை உணர்கிறீர்களா? அதாவது நெஞ்சு துடிப்பு அதிகரித்தல், மூச்சு திணறல், வியர்த்தல் போன்றவை? ஆமாம், நெஞ்சு துடிப்பு இருக்குது, கோபம் வர மாதிரி இருக்குது. என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி தோணுது. அதனால் அது இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பியும் அப்படியே கவுச்சிலேயே உட்காந்துடுறேன். டிப்ரெஷன் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இது மிகவும் கடினமான ஒரு நிலைமை. நெஞ்சு துடிப்பு, கோபம், கட்டுப்பாட்டை இழப்பது போன்ற உணர்வுகள் உங்களை வாட்டுகின்றன. இப்போது இந்த அறிகுறிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். கடந்த 2 வாரங்களில் எத்தனை நாட்கள் உங்களுக்கு எரிச்சல் அடைவது போலவோ அல்லது எதற்கெடுத்தாலும் கோபம் வருவது போலவோ இருந்தது? ஒரு 2-3 நாள் ஆயிடுது. 3 நாள் ஆகும் ஒரு வாரத்தில் கோவத்திலே இருக்கேன். ஒரு வாரத்தில் 3 நாட்கள் எரிச்சலுடனும் கோவத்துடனும் இருக்கிறீர்கள். இப்போது இந்த பிரச்சனைகள் காரணமாக உங்களின் தூக்கத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா? அதாவது தூங்குவதில் சிரமம்? சுத்தமாக தூங்குறதே இல்லைங்க. நான் ஒரு வாரமாக தூக்கமே கிடையாது. நான் சில சமயம் ஒய்ஃப் சொல்கிறாங்க, காத்தால் படுத்தேன்னா ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் காத்தாலே தூங்கிடுறேன்னு. ஆனால் அந்த தூங்கினது கூட தெரில. ஆனால் ராத்திரிலாம் சுத்தமாக தூக்கமும் வரமாட்டேங்குது. இதே எண்ணம் போயிட்டே இருக்குது. தூக்கமின்மையால் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள். இரவில் தூக்கம் வரவில்லை, ஆனால் காலையில் நீண்ட நேரம் தூங்கி விடுகிறீர்கள். இது உங்களுடைய நாள் ஒழுங்கையே பாதிக்கும். இப்போது இந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு தினசரி வேலைகளை செய்வதில் ஏதேனும் சிரமம் இருக்கிறதா? சில சமயம் எனக்கு சூசைட் பண்ணவும் கூட தோண ஆரம்பிச்சிடுது. நிறையா அந்த எண்ணம் இப்போ போன ஒரு வாரமாக நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதை நான் உணர்கிறேன். இது மிகவும் கடினமானது. தயவு செய்து நீங்கள் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சில முக்கியமான எண்கள் உள்ளன. ஸ்னேஹா 044640050 அல்லது ரோஷினி 0442446.
So the patient um, seems to look, seems to be have unbuttoned shirt, and he's not groomed well, so it doesn't look like he's keeping himself well, and his mood, it's all over the place. He sounds agitated. His tone, his sound, and his voice. He raises his voice whenever he talks about his issues, and he seems to have an incoherent thought. So it doesn't seem to follow a particular pattern or an order. He also jumbles the date and time, and sometimes it feels like he doesn't really know what day of the week it is today. And risk metrics, I do see some risks. I think there is definitely a case of depression. That could be bipolar or schizophrenia problem, um, because the personality disorder is quite evident, and he sees that he hardly sleeps, and he's always under anxiety, is what he's saying.